2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோமோடி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. கன்னிராசி உலகத்திலே அழகான ராசி கன்னிராசி தான். யாரெல்லாம் கன்னி? கம்மியா இருக்க கன்னிராசி. ஐயா நீங்க கன்னிராசியா? மகரமா? மகரம். உங்க பொண்ணு கன்னிராசியா? கல்யாணம். அம்மா இருக்கிறதுலே உலகத்துல 3 ராசி தான்மா அழகு. ஒன்னு ரிஷபம், இன்னொன்னு கடகம், இன்னொன்னு கன்னி. வெரி குட். கன்னி இந்த வருஷம் வந்து இருக்கிறதுலே யோகமான ஒரு பீரியட் போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்கு நடக்க போகுது. அதுல முதலாவது என்னன்னா வீடு மண்மனை யோகம். நமக்கெல்லாம் ஒரு அடி நிலமாவது வாங்க மாட்டோமா? நாமெல்லாம் ஒரு அடி நிலமா நமக்கு இருக்காதா அப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட்டு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா சொந்த வீடு மனை யோகம் அவங்களுக்கு நிச்சயமான முறையில அமையும். மே மாசத்துக்கு பிறகு 100% அவங்களுக்கு திருமணம் நிச்சயமா நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தா சரியாயிடும். அதான் அதுல உடனே சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பான முறையில சரியாயிடும். மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த பழகிறவங்க கூட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. முக்கியமா நண்பர்கள் உறவினர்கள் கொஞ்சம் கவனமா பார்த்து பழகுங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எது நமக்கு உடம்புக்கு ஆகாத அதை சாப்பிடக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. தொழில் உத்தியோகத்துலாம் ஒரு மேன்மை ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் கன்னியா ராசிக்கு போயிடும். கன்னி ராசி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அக்குமுலேஷன், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், ஒரு வீடு ஒரு மனை அப்படி போயிட்டே இருக்கும். யாரோ விட்டுட்டு போன வீட்டை அவங்க வாங்கிப்பாங்க, கொடுத்துட்டு போவாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிளாட் 4 கோடி ரூபா போகும். அவங்க ஒண்ணு விட்டாத்த யாரோ குழந்தை இல்லையா செத்து போனவங்க இந்த பையன் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் இவனுக்கு எழுதிட்டு போயிட்டாங்க. இந்த ஆளெல்லாம் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் அது மாதிரி ஜாக்பாட்லாம் அடிக்கும். ரெண்டாவது அவங்க வந்து குவைட் இன்டெலிஜென்ட், நல்ல அப்சர்வேஷன், நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்ல இன்டெலிஜென்ட். வேற ஒன்றும் ஆனால் இப்போ கன்னிக்கு வந்து இன்னொரு 1.5 வருஷம் அசைக்க முடியாது. தட் இஸ் அ பீக். ஸோ இதில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதில் என்ன முடியுமோ எல்லாம் லெவல் பண்ணிங்க. அழகா வாழ்த்துக்கள்.